ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பாகவத புராணத்தை பற்றி சில கதைகள், அது எப்படி இருந்தது, அந்த காலத்தில் ரிஷிகள் முனிகள் எப்படி இருந்தால் என்ன பண்ணினான்னு ஒரு குட்டி குட்டி கதைகளாக பார்க்கலாம். பாகவத புராணம் பொதுவாக வீடுகளில் ஒரு வாரம் இல்லை 10 நாளைக்கு சப்தாகம் மாதிரி ஒரு வாரம் வைப்பா. அப்படி கொஞ்சம் வயசான பேர் இருந்தால் எல்லாருமா கூடி சேர்ந்து படிப்பா. இது ஒரு வழக்கம். ஒரு பெருமாளுக்கு தீபத்தை ஏற்றிட்டு நைவேத்தியம் ஒன்று பண்ணுவாள். இது சாதாரணமான வீட்டில் ப்ரோஸ் ஆர்டரில் விற்கக்கூடிய புத்தகங்களை ஒன்று வாங்கி படிக்கிறது. அந்த மாதிரி பாகவத புராணத்தில் இருக்கிற கதைகளை சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி படிக்க முடியாத பேர் காதில் சிரவணம் பண்ணலாம், கேட்கலாம். பாகவத புராணங்கிறது என்ன? ஸ்ரீ சுகமுனிவரால் பரீட்சித்து மகாராஜனுக்கு சொல்லப்பட்ட பகவானுடைய சரித்திரம். அதுதான் ஸ்ரீமத் பாகவத புராணம். இதில் 10,000 ஸ்லோகங்கள் இருக்கு. மக்களின் மனசில் பக்தியை வளர்க்கறதுக்காகவும் மன அமைதி, சித்த சுத்தி இதெல்லாம் நமக்கு தரவல்லது. பகவானுடைய ஸ்வரூபமே தான் பாகவதம். அதை கேட்பதினாலும் படிப்பதினாலும் மோக்ஷ சுகத்தை அடையலாம். ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாகமாக 7 நாட்களில் ஸ்ரத்தையோட முறைப்படி கேட்டால் சகல மங்களங்களும் சித்திக்கும். ஒரு சமயம் 4 மகரிஷிகள் சத்சங்கம் செய்ய ஒன்று கூடுறா. அப்போது தற்செயலாக அங்கே நாரதர் வரார். வழக்கம் போல் நாராயணான்னு அந்த முனிவர் வரார். அவர் உற்சாகமின்றி இருக்கத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு மற்ற முனிவர்கள்லாம் நாரதரை கேட்குறார். இந்த நாரதர் கேட்குறதோடு இல்லை, அவர் சொல்கிறார், பூலோகத்தில் எங்கே போனாலும் கலிபுருஷனுடைய ஆதிக்கம்தான் நிறையா இருக்குது. அதனால் கடைசியாக யமுனை ஆற்றங்கரையில் ஒரு இளம் பெண் 2 வயோதிகர்களுடன் சோர்வாக உட்காண்டிருந்தா. அவளோட பக்கத்தில் பக்தி தேவி நின்றுட்டுருந்தா. அந்த 2 கிழவர்களும் ஞானம் வைராகியம் அப்படின்னு பெயரை கொண்டவா. அந்த 2 வயோதிகர்களும் அருகில் இருந்த 3 பெண்கள் கங்கை யமுனை நதிகளாக இருக்கு. அவ மேலும் அந்த புண்ணிய பூமியான பிருந்தாவனத்தை அடைந்த உடனே புத்துயிர் பெற்று தான் யுவதியாக மாறியதாகவும், ஆனால் அவளுடைய புத்தி, அவளுடைய புத்திரர்கள் ஞானம் வைராகியம் 2 பேரும் பலகீனர், பலமிழந்து இருக்கா. அதுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் தவிப்பதா சொல்கிறா. அப்போது அங்கே நான் தான் நாரதர் அவளிடம், ஸ்ரீ கிருஷ்ண சரணார விந்தங்களை பற்றிக்கோ, தியானம் செய், உன்னோட துக்கமெல்லாம் நீங்கிடும், ஸ்ரீமத் பாகவதத்தை கேளு, படி, இது க்ஷேமத்தை உனக்கு நிச்சயம் அடைய செய்வார் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். இந்த கலியில் பக்தியே மோட்ச சாதனம் அப்படின்னு ஒரு அறிவுரையும் சொல்கிறார். அடுத்தது அந்த பக்தி தேவியோட வேண்டுகோள் படி ஞானம் வைராகியம் இருவரையும் தட்டி கொடுத்து அவர்களுடைய செவிகளில் கீதா வாக்கியங்களெல்லாம், அந்த உபனிஷத்துக்களெல்லாம் மந்திரங்களாக எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போது ஒரு அசிரீரி என்கிட்ட ஒரு சத்கர்மா எப்படி புரிய வைக்கணும், சில சாதுக்கள் சொல்லுவா, ஆனால் செய்ய மாட்டா. நான் சொல்கிறது, நான் பத்ரிவனத்துக்கு போய் தவம் செய்கிறேன். அங்கே தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள்லாம் என்னை நோக்கி பார்க்குறேன். அவர்களெல்லாம் நாரதர்கிட்ட யோகம், தவம், யஜ்யம் இதெல்லாத்தையும் விட சிறந்தது ஞான யஜ்யம் அப்படின்னு அவெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒரு முடிவுக்கு வரா. இதுதான் சத்கர்மம் அப்படின்னு. பாகவத ஞான யஜ்ஞ விசேஷத்தால் ஒவ்வொரு வீட்டிலும் பக்தியானவள்
ஞான வைராகியங்களோட பிரேமா ரசம், அதோட சாறு இருக்கு இல்லையா, எசன்ஸு, அதை நிரப்பி விளையாடி கொண்டிருப்பாளாம் வீடு முழுக்க. ஏன்னா அஷ்டதிக் பாலகர்கள் நீ என்ன சொல்கிறியோ அவ ததாஸ்தோ அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லியிருக்கோம். அதனால் நல்லதை பேசு, நல்லதை கேளு, நல்லதை பாருன்னு சொல்லி வச்சுருக்கா நம்ம பெரியவர்கள். நாம் எப்படி எதை சொன்னாலும் நமக்கு என்ன தெரியுமோ, நாம் என்ன காதில் வாங்கினோமோ, இந்த அல்ப விஷயங்களில் தான் நம்ம மனசு புத்தி போகிறது. இந்த அசிரீரி என்கிட்ட சொன்ன இந்த பக்தி ஞான வைராகியத்துக்கு செய்கிற நன்மை, இது செய்கிறதுனால ஞானம் உண்டாகும். அதுக்கு தகுதியான இடம் எங்கே? கங்கை நதிக்கரையில் உள்ள ஆனந்தவனம் அப்படின்னு அவர் சொல்கிறார் நாரதர். ஞான யஜ்ஞத்தை அங்கே செய்கிறார். எல்லாரும் அங்கு வந்து அதை பார்க்குறா, அந்த ஊர் மக்கள் எல்லாம். அப்போது சனத்குமாரர் நாரதரை பார்த்து பாகவதத்தோட பெருமையை எடுத்து சொல்கிறார். பாகவத புராணம் அப்படின்னாலே ஸ்ரவணத்தில் நமக்கு எப்போதும் ஸ்ரவணம்னா கேட்குறதுல ஸ்ரீ விஷ்ணு நம்ம உள்ளத்தில் அப்படியே உள்ளர இறங்கிடணும். அந்த புண்ணிய கிரந்தம் நாம் கேட்க 12 ஸ்கந்தங்களும் 18,000 ஸ்லோகங்கள் கொண்ட அந்த உன்னதமான புராணம். துளசியை வச்சுக்கிண்டு நம்ம கீதை துவாதசி திதி அன்னைக்கு பாகவத புக்கை எடுத்து 2 புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணலாம், ஒன்றும் முடியாதவாளுக்கு. துளசி, துவாதசி திதி, காமதேனு, இது எல்லாம் சேர்ந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு பாகவத புராணத்துக்கு வாசுதேவரோட மந்திரத்துக்கு எந்தவித பேதமும் கிடையாது. இதை எவன் ஒருவன் தன்னோட ஆயுள்ள கடைசி தருவாயில் இருக்கானோ கேட்குறானோ அவன் கோவிந்தனோட கோவிந்தா அப்படின்னு சொன்னால் உன்னோட பாபம் போயிடும்னு சொல்கிறோம் இல்லையா. கோவிந்தா 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 போடு கோவிந்தா போடுன்னு சொல்லிகிட்டே போவோம், மலை ஏறுவோம், திருப்பதி மலை. அந்த மாதிரி அங்கே போனாச்சுன்னா அந்த கோவிந்தா நாமம் நீ காதை மூடிண்டா கூட அந்த சத்தம் உன் காதில் விழும். அந்த மாதிரி அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு. இந்த எந்தவித பேதமும் கிடையாது. அந்த மந்திரம் எந்த நேரம் வேணாலும் சொல்லலாம், கேட்கலாம். இந்த கலியுகத்தில் இந்த மந்திரங்களுக்கு பெரிய பவர். அதை பரிசுத்தம் செய்கிறது நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய முன்வினை கர்மவினை எல்லாருமே இந்த ஹரிய சோஸ்திரம் செஞ்சு அந்த சமயம் பக்தி தேவி இளமையும் புஷ்டியோடையும் தன்னோட குமாரர்கள் சேர்ந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்ய ஆரம்பிக்கிறா. எங்கே? கங்கையில். அதனால தான் நம்ம ஒரு வாழ்க்கையில் காசிக்கு போயிட்டு வான்னு சொல்கிறோம், புனித யாத்திரை போயிட்டு வான்னு சொல்கிறோம், நன்னா அமுங்கி சமுத்திர ஸ்நானம் செய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நாம் இந்த கதைகளெல்லாம் கேட்க, மற்றவாளுக்கு கொண்டு போய் சேர்க்க இது ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும். இந்த பாகவத புராண கதைகளை நீங்களும் கேட்டு அடுத்தவாளுக்கு கொண்டு போய் கொடுத்து இதை ஷேர் பண்ணினாலே அதுலேருந்து ஒரு துளி புண்ணியம் கிடைக்கும், உங்கள் காதுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.